உடலிலே எண்ணெயை கொட்டுகிற போது துண்டறிக்கை ஏந்தி நிற்கிற கையை எரிந்து விடக்கூடாது என்பதற்காக கையை தவிர மற்ற பகுதிகளில் எண்ணெயை கொட்டி எரிய விட்டவன். அந்த உணர்வு அவனுக்கு எப்படி வந்ததென்றால், இளம் வயதிலே சிறு பிள்ளையாக இருக்கும்போதே தன் தாய் அங்கே இருக்கிற ஈழ உறவுகள் தங்க வைக்கப்பட்டிருந்த அகதிகள் முகாமிற்கு அடிக்கடி சென்று உணவுப் பொருள்கள் உடைகள் கொடுத்து உதவும் போது கூட சென்றவன் அந்த உணர்வை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு தன் இன மக்கள் கொன்று வைக்கப்படுவதை சகிக்க முடியாத கோப உணர்ச்சியில் தன்னுடைய இன்னுயிரை ஈகம் செய்தான். அவன் முத்துக்குமாருக்கு, தங்கை செங்கொடிக்கு, தம்பி விக்னேஷுக்கு மூத்த நெருப்பு. இன்றைக்கு அவனுடைய ஈகத்தை மறந்து கடந்து இந்த மண்ணின் மக்கள் போய்கொண்டிருந்தாலும் தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் அந்த மகத்தான வீரனினுடைய ஈகத்தை மறக்காமல், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தன்னுடைய மாணவர் பாசறையிலே அவனை ஒரு குறியீடாக ஏந்தி இன்னைக்கு களத்திலே நிற்கிறார்கள். அந்த ஈடு இணையற்ற ஈகை தமிழனுக்கு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது. இல்லை, அந்த பகுதியிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள்ல அவரும் ஒருவருங்கிறதுல அந்த குரல் எழுது. அதை நம்ம ஏற்கணும். இப்போ நான் வட மாவட்டம் தென் மாவட்டம்னு நம்ம பார்க்க முடியும். பொதுவாக தான் எல்லா இடங்கள்லையும் பாதிப்பு இருக்கு. பாதிப்புக்கு ஆளாகுகிற மக்களின் அருகிலே நின்று உதவுவதுங்கிறது ஆட்சியாளர்களுடைய அரிய கடமை. அதை அப்படி இவங்க செய்ய தவறுறாங்க. இதே தேர்தல் ரொம்ப நெருங்கி இருந்ததுன்னா அதுக்கான வேகத்தை அதிகமாக காட்டுவாங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றது, இங்க கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் இருக்குதே ஒழிய மக்கள் அரசியல் இல்லை. அதான் இந்த சிக்கலுக்கு காரணம். ரெண்டாவதா, ஆண்டுதோறும் நம்ம இந்த மாதிரி பேரிடரை அடிக்கடி இப்படி எதிர்கொண்டுகிட்டே இருக்கோம். அதுக்கு காரணம் ஒன்று புரிஞ்சுக்கணும்.